நம்ம பார்க்க போற திரைப்படம் நறுவி. இந்த படத்த சுபாராக் இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் கதாநாயகனாக ஹாரிஸ் நடித்திருக்கிறாரு. விஜய், பப்பு, பாதினி குமார் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நீலகிரி மாவட்டத்துல ஒரு மலை கிராமம் பகுதியில ஒரு அடர்ந்த வனப்பகுதி இருக்கு. அந்த பகுதியில ஆண்கள் போனா அவங்க உயிரோட திரும்ப மாட்டாங்கன்றது அங்க கதையா சொல்லப்படுகிறது. இந்த நிலையில அங்க உள்ள ஒரு நிலப்பகுதியில வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு குழு போகுது. இந்த குழு தெரியாம அந்த பகுதி ஆண்கள் செல்லக்கூடாதுன்ற பகுதியில வந்து போய் சிக்கிடுறாங்க. இப்போ அவங்க குரூப்ல இருக்க ஆண்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க திருப்பி உயிரோட வந்தாங்களா? என்பதுதான் ஒரு மாரி அமானுஷ்ய சக்திகளே இருக்கா? இல்லையா? என்பது காட்டும் விதமாக இந்த படம் வந்து பிரதிபலிக்குதுன்னே சொல்லலாம். படத்தோட மைனஸ் என்னன்னா, படத்துல நெறைய சுவாரஸ்ய விஷயங்கள் இருக்கு. காட்சி அமைப்புகள் இத ஒரு கோர்வையா, நேர்த்தியா சொல்லாம சில இடங்கள்ல அது லேகா தெரியறது தான் படத்தோட மைனஸாவே பார்க்கப்படுது. சரி. படத்துல பிளஸ் என்னன்னா, இந்த படத்தோட இன்னொரு கரு என்னன்னா, மலைவாழ்ல இருக்க மக்களுக்கு கல்வி அவசியம். அவங்க எப்படி பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்பதை உணர்த்துற விதமாக ஒரு நாட்டை வந்து இயக்குனர் வந்து முயற்சி செஞ்சிருக்காரு. பல படங்கள்ல இத நம்ம பார்த்துருந்தாலும், இந்த படங்கள்ல அவர் ஒரு அட்டம்ப்டா இத வச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஆனா, சொல்ல வந்த விஷயத்தை அது கதை முழுக்க அது அங்கங்க லேகா இருக்கிறதுனால அது நம்மளால மனசுல பதியாம போய்விடுதுன்னே சொல்லலாம். மேலும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.